ஸ்டேஷன்லேயும் நம்ம சில இதெல்லாம் அனுமதி வாங்கி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணோம். என்னன்னா நைட்டு 1 மணிக்கு 2 மணி கூட அந்த பெருக்குரு கூட டீ காஃபி பிஸ்கெட்லாம் கொடுத்தோம். எல்லாம் முடிஞ்சு உதவி பண்ணியிருந்தோம். திடீர்னு ஒரு நாள் காலையில் என்னன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னடா என்ன இருக்குன்னா, தம்பி நீங்கள் அங்கே வந்து போயிட்டு இருந்தீங்கல்ல, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, யாரும் இல்லை சாவு இருக்கிறதுக்கு, எங்கள் அம்மாவில் முடியல அப்படின்னு சொல்லும் போதும் உடனடியே எங்களுக்கு கால் வந்த உடனே நான் உடனே கூப்பிட்டேன். யாருன்னா இங்கே இருக்கிற ஹரின்னு ஒருத்தர், ஹரிகிருஷ்ணன், ஹரிநாதன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அடுத்தது ராதாகிருஷ்ணன் சொல்றேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். வந்தேன். நித்யான்னு ஒருத்தர் வந்தாரு. உண்மையா பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் யாராலையும் வர முடியாத சிச்சுவேஷன் இருக்கு. மொத்தமாக வர முடியாது, குடும்பத்தை விட்டு கூட வர முடியாது. அவருக்கு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சுகர் வந்து கால் எடுத்துட்டாங்க. ஆனால் அவருக்கு வசதி இருக்கு, பாரதியார் வீடு அவருக்கு எடுத்துட்டாங்க. அவரால் அந்த அம்மாவுக்கு ஏதோ பண்ண முடியாது. அவங்க அக்கா வந்து பார்த்து கோடம்பக்கத்தில் இருக்காங்க, அவங்கள கூட்டு வர முடியாது. நித்யான் ஒருத்தர் ஆட்டோ எடுத்துட சொல்லி அவங்க அக்காவை கூட்டுறதுக்கு அப்படியே பேசிக்கிது. ஒரு செக் போஸ்ட் இல்லை, ஐயாவுக்கு தெரியும். அங்கே போறதுக்கு நிறைய செக் போஸ்ட். ஆனால் அங்கே தீபை காவல் அப்போ இருந்த ஆய்வாளர்கள்லாம் அவருடைய இறந்துட்டாரு. முரளி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அவரெல்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணார். போகிற வழியெல்லாம் போயிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டோம். அதே ஆட்டோவில் அந்த அம்மா கூப்பிட்டு வந்தோம். பாடி எங்கே இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் போன இடத்துல ஓரமாக சேர்ல உட்கார வச்சிருக்கோம். அந்த பாடி அந்த அம்மாவோட வயசானவங்கள உட்கார வச்சிருக்காங்க. உடனடியாக இவங்களை கூப்பிட்டு அந்த பாடி அப்படியே ஆட்டோ ஏற்றி அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள வந்து அந்த அம்மா வச்சு துணியெல்லாம் மாற்றி அந்த அம்மாவை அங்கே சுடுகாடு கொண்டு போனோன்னா சாதாரணமாக யாராலையும் சட்டப்படி கொண்டு போக முடியாது. சாருக்கு தெரியும். எங்கன்னா ஆம்புலன்ஸ் கொண்டு போனோம், இல்லைன்னா சாவு பண்ணி சொல்லுவாங்கல்ல, அந்த வண்டி மூலமாக கூப்பிட்டு போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா நேரமே எங்களுக்கு இல்லை. அவர் என்ன சொல்றாரு, எங்கள் அம்மாவுக்கு கடைசி நேரத்தில் ஏதாவது நான் என்னுடைய பங்கு இது செய்யணும், சடங்கு செய்யணும்னு சொல்லும் போதும் மாலை வகை சுத்தம் எங்கேயே கிடைக்கல. சுத்தம் போதும் அப்பயும் காவல்துறையால் மாட்டிக்கிறார், தலைவர் மாட்டிக்கிறாரு. அப்பயும் என்ன பண்ணா திட்டுறாங்க, நீ போய் வருவே போவேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி அப்புறம் நாங்கள் போய் பேசி மறுபடியும் கூப்பிட்டு வந்து மறுபடியும் அந்த அம்மாவை அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போயிட்டு அந்த பாடியை இறச்சோம். உண்மையாக என்னென்னா அதில் விட்டுங்க 1 2 நித்யான்னு ஒருத்தர் இருக்காரு, அதில் நானும் 1. இந்த 4 பேர் தான் அந்த அம்மா தூக்கிட்டு போகிறோம். அந்த அம்மா 4 பேர் யாரும் கிடையாது, அவரு மட்டும் இருக்கிறாரு. அப்போ என்னென்னா அந்த ஆறுமுகன்னு ஒருத்தர் இருக்காரு அந்த பாடியில் எரிக்கும் போதும் அவர் என்ன சொல்றாருன்னா, சார் வெயிட் பண்ணுங்க, எனக்கு 8 பாடி இருக்கு, 1 2 பாடி வந்துன்னு இருக்கு, இதெல்லாம் எரிச்சுட்டு தான் அதை ரெடி பண்றாரு. ஏன்னா கொரோனா டைம்ல பாடி கிட்டே யாரும் போக மாட்டான், எல்லாம் தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்றாரு. அந்த பாடிக்குள்ள உட்காந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அதனால எரிச்சு அதை முடிச்ச பிறகு அந்த அம்மாவையும் அவங்களையும் வீட்டில் கொண்டு போய் வரணும். உண்மையாகவே இங்கே கூட கடைசி வரல இருந்தவங்க இங்கே 2 பேருக்கு உண்மையாக கைத்தட்டணும் நீங்க, ஏன்னா மறக்க முடியாது. இதை வந்து ஐயா கமிஷனர் ஐயா கையால் அவங்களுக்கு ஒரு சின்ன அவார்டு வந்து கொடுக்கணும். சரி சரி கைத்தை உற்சாகப்படுத்துங்க, இந்த ஒரு ஆளை உற்சாகப்படுத்துங்க.